இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஈஸ்வரி, நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போறது ரெடி ஆயிட்டோம். நீ வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிளம்பு போலாம். நான் தான் வரலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நீங்க போயிட்டு வாங்க, நான்லாம் வரல. அம்மா, ஏன் அடம் பிடிக்கிறீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இத அப்பா தான் செய்ய போறாரு. அத நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாமா, நாங்க எல்லாரும் இருந்தாலும் நீங்க கூட இருந்தா அப்பா சந்தோஷமா கும்பாபிஷேகத்தை செய்வாருல்ல. வாங்கம்மா போலாம். அம்மா ப்ளீஸ்மா, எங்களுக்காக வாங்கம்மா. நீங்க வரலனா அது ரொம்ப பெரிய குறையாதான் இருக்கும். அத்த, உங்க பொண்ணுங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அதுவும் இல்லாம நீங்க ஊர் தலைவர், அந்த மரியாதைக்காக ஊர் மக்கள்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காகவாச்சும் வந்தா நல்லா இருக்கும்ல அத்த. நீங்க எல்லாரும் என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. அந்த ஊருக்கு வரவே எனக்கு எப்பவுமே பிடிக்கல. என் அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவியோட ஊருக்கு நான் எப்படி வர முடியும்? அந்த கிழவிய பார்த்தாலே கொன்னுடணுங்கிற கோவம் தான் வருது. இது பாருமா, உங்க அப்பாவை அனுப்புறதுலயே எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. சின்ன மாப்பிள்ள சொன்னாருங்கிறதுக்காக தான் நான் அனுப்புறேன். தேவையில்லாம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என் மனசெல்லாம் மாறாது. நீங்க உண்மையான பேரை யாருன்னு எனக்கு தெரியும். என்னது, உங்களுக்கு தெரியுமா? ஆமாத்த. மாப்பிள்ள உண்மையாதான் சொல்றீங்களா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கதான் நான் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன இவன் திடீர்னு ஒரு உண்மையை சொல்றேங்கிறான்? சரி, என்னதான் சொல்றான்னு கேப்போமே. எனக்கு தெரியும் அத்த, ஆனா சில காரணங்களால என்னால இப்ப அதை சொல்ல முடியாது. கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வாங்க, அது நல்லபடியா முடியட்டும். நானே உங்ககிட்ட சொல்றேன். ஏன் மாப்பிள்ள இப்ப சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்ல முடியாததுக்கு காரணம் இருக்கு அத்த. ப்ளீஸ் அத்த, நீங்க வாங்க, கும்பாபிஷேகம் முடியட்டும். கண்டிப்பா அது யாருன்னு நானே சொல்லிடுறேன். மாப்பிள்ள, என்ன அங்க வர வைக்கிறதுக்காக நீங்க பொய் எதுவும் சொல்லலையே? நிச்சயமா இல்ல அத்த. மாப்பிள்ள, எனக்கு அந்த கிழவியோட பேரை யாருன்னு தெரியணும். அதுக்காக நான் வர சம்மதிக்கிறேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன். என்ன இவன் சொல்றேன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் முடியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நீங்க வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம் அத்த. மாப்பிள்ள, நான் அந்த ராஜா சேதுபதியோட பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அங்க வரேன். அதனால நீங்க என்கிட்ட மறைக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் அத்த. சரி வாங்க, நானும் கும்பாபிஷேகத்துக்கு வரேன். எல்லாரும் சேர்ந்தே கோயிலுக்கு போலாம். அம்மா, நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்களும் வரீங்களா? ஆமா, நானும் வரேன். எல்லாரும் போலாம் வாங்க. அக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வண்டியில ஏறு. இல்லக்கா, நீங்களாம் முன்னாடி போங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. சித்தி, ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னது? எப்படி ஐடியா? சூப்பர் சித்தி, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா முத்துவேல், நீங்க என்ன பண்றீங்கன்னா? நான் இப்பவே போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரேன் காளியம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா செய்யணும்.
அதனால பார்த்து எல்லா விஷயத்தையும் கவனமா செய்யுங்க. சரி காளியம்மா, நான் பாத்துக்கிறேன். ம். சித்தி, நம்ம பண்ற காரியத்தினால அந்த டிரைவர் பைய அவன் வாயாலே உண்மையை சொல்லுவானா? கண்டிப்பா சொல்லுவான் அவனே. அதுக்காக தானே இவ்வளவும் செய்யறோம். இந்த காளியம்மாவோட ஆட்டத்தை பொறுத்திருந்து பாரு. அம்மா தாயே பராசக்தி மகமாயி, இந்த கும்பாபிஷேகம் சீரு சிறப்புமா நல்லா நடக்குங்கிற நம்பிக்கையில இந்த ஊர் ஜனங்கள்லாம் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. ஓ அருளாலையும் உன் கருணையாலையும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணுமா. எந்த தடங்களும் பிரச்சனையும் வராம நீதான் தாயே காப்பாத்தணும். இந்த கும்பாபிஷேகம் நடந்து இந்த ஊரு நாடு ஜனங்க எல்லாரும் செழிச்சு வாழணும். இங்கே வந்திருக்கிற ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். பிரிஞ்சு கிடக்குற எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குடும்பமா நல்ல சந்தோஷமா வாழணும் தாயி. அம்மா மகமாயி, தாயே மகமாயி. வணக்கம். அந்த சால்வையை கொடுப்பா. அம்மா என்னாகம்மா? ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, நீங்க கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிறத பார்த்து நீங்க ஆச்சரியப்படலாம். நான் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வரல. ஒரு ஊர் தலைவரா மரியாதைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். எப்படி இருந்தா என்னம்மா, நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க உங்க மேல பெரிய பழிய சுமத்தே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்னு சொன்னோம். நாங்க செஞ்சதும் பெரிய தப்பு தான். நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பெருந்தன்மையோட வந்திருக்கீங்க. எங்களுக்கு இதுவே போதுமா. ஆமாம்மா, நீங்க வந்தது எங்க எல்லாரும் மனசுக்கும் நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்திரா, ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னீங்க, முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க ஐயா. போங்கப்பா. என் மருமக வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படியோ என் பேர் அவளை வரவழைச்சிட்டா. என் பேரை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா, நீங்க இப்படி உக்காருங்க. பூஜை ஆரம்பிச்ச உடனே கூப்பிடுறேன். சரிங்க. உட்காருங்கம்மா.